சிலுவை குறித்த மேன்மைது இயேசு சிந்தின துயரத்தமிது. சிலுவை குறித்த மேன்மைது இயேசு சிந்தின துயரத்தமிது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்திற்கு விலகி வாழ வேண்டும் என்று எண்ணினாலும் தங்கள் வாழ்க்கையில அடிக்கடி தடுமாறி விழுகிறார்கள். பாவம் தேவனுக்கு அருவருப்பானது. நாமும் நாட்கள் அதை முற்றிலுமாய் அருவருக்க வேண்டும். நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் மீறி நம்முடைய சிந்தனையில் பாவத்திற்கு இடம் கொடுப்பதை நாட்கள் ஒரு நாள் நாம் மறுத்திடவே முடியாது. அப்படியானால் இதற்கு என்னதான் முடிவு? பரிசுத்த வேதாகமத்திற்குள்ளாக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்ப வேண்டும். பொதுவாக இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கையிலே நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அடையாள அட்டை எதுவும் இல்லாவிட்டால் உலகம் நம்மை சும்மா விடாது. நம்ம எதுவும் செய்யவும் முடியாது. இப்படி காணப்படுகிறதான பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுகிற நம்முடைய அடையாளம் என்ன என்பதை உறுதிப்படுத்தாவிட்டால் சத்ருவானவன் நம்மை சும்மா விட மாட்டான். நம்ம தேவனுக்காக கர்த்தருக்காக எதையும் செய்யவும் முடியாது. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பது வேத சத்தியம் என்றாலும் கூட கிறிஸ்துவுக்குள் தேவனுடன் நமக்கு இருக்கிற அந்த உறவு இல்லையானால் தனிப்பட்ட ரீதியில் ஒரு அடையாளத்தை நம்மால் உறுதிப்படுத்தவே முடியாது என்பதையும் வேத வாக்கியம் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, பிறர் நம்மை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள்? நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு காட்டுகிறதா என்று நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக நான் யார் என்று நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வந்திருந்தால் நான் சத்தியத்திற்குரியவன் என்பதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருப்போம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதான நான் அவருக்கு மாத்திரம் சொந்தம் என்கிறதான ஒரு எண்ணம் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். அந்த அடையாளமானது நமக்கு உண்டு என்பதை நாட்கள் நாம் நிச்சயம் அறிந்து உணர்ந்து நாட்களை வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நாம் வாசித்து கேட்டதான இந்த யோவானுக்கு எழுதின அந்த அதிகாரத்திலே ஒரு காரியத்தை மிகவும் அழகாக அங்கே வலியுறுத்தி காண்பிக்கிறார். சகோதர அன்பு. நம்முடைய சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு காணப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்த அந்த அளவுக்கு நாமும் சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறார். நம்மிடம் உள்ளதை இல்லாத சகோதரனுக்கு பகிர்ந்து கொண்டால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் காணப்படுவோம். மறுபுறத்தில் நாம் பாவம் செய்கிறதான பொழுது அது நம்மை மாத்திரமல்ல, குறைந்தது இன்னும் ஒருவரையாவது அது பாதிக்கிறது. அவர் வாழ்வியை அது சாகடித்து விடுகிறது. ஆனபடினாலே சகோதரனை உண்மை இருதயத்தோடு கூட உத்தம இருதயத்தோடு கூட நேசிக்கும் பொழுது நமக்குள் ஊற்றெடுத்து உண்டாகிறதான அந்த தெய்வீக அன்பு பாவம் நம்மை வாழ்க்கையில் நெருங்காதபடிக்கு நம்மை ஒவ்வொரு நாட்களும் தற்காலித்துக் கொள்ள முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம், யோசேப்புக்கும் தாவீதுக்கும் பாவம் வலைவரித்தது. தாவீது வலையில் அகப்பட்டார், பெரியா செத்தான். யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடி கடந்து சொல்லுகிறார். கர்த்தரையும் தன்னையும் இனி வரப்போகிற அந்த சந்ததியும் அவர் கண்டார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். அடுத்தது நம்மில் அன்பு கூற வேண்டும். மற்றவர்களையும் உண்மை இருதயத்தோடு கூட அன்பு கூற வேண்டும். பாவத்தை முற்றிலுமாய் தோற்கடிக்க வேண்டும். அப்படி நான் செய்கிறதான பொழுது பாவத்தினுடைய அந்த தோஷத்தை, பாவத்தினுடைய அந்த அதிகாரத்தை முற்றிலுமாக வெல்லும்படியான
ஒரு அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் பெற்று நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார். எனவே தேவனுடைய கரத்திலே நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் நம்மை வழி நடத்துவார். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தேவன். தகப்பனே, உம்முடைய இரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதான நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குரிய அந்த அடையாளத்தை எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில காத்துக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் இது உதவி செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நேசித்ததாலே இயேசுவை நமக்காய் தந்தார். அவரின் மரணத்தை நம்புவதாலே நித்திய ஜீவன் என்றார். அப்பா உலகத்தை நேசித்ததாலே இயேசுவை நமக்காய் தந்தார். அவரின் மரணத்தை